மரணம் காத்திருக்கிறது உனக்கு விளையாட்டா காட்டுகிறாய். சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமில்ல? மரணம் வந்த பின் நாம் இருப்பதில்லை, நாம் இருக்கும்போது மரணம் வருவதில்லை. ஏன் மிஸ்டர், பெரிய அறிஞரே இப்படி சொல்லி இருக்கும்போது சாவை பத்தி பயப்படுறது கோழைத்தனம் இல்ல? ஏன் ட்ரில் மாஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சுட்டு கொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாளில ஜோதிய மணக்க போறேன். எப்படி என் திட்டம்? போடுற திட்டம் எல்லாம் நிறைவேறவா செய்யுது? என் திட்டம் நிச்சயமா நடக்கத்தான் போகுது. மிஸ்டர் ஜம்பு, திட்டத்தை நிறைவேற்றவங்க அதை பற்றி அதிகமா பேச மாட்டாங்க. ஜம்பு, உங்க திட்டமும் பஸ்ட், டயரும் பஸ்ட். போயிட்டாங்க. மிஸ்டர் ஜம்பு, இதான் உங்க டயர். ஜெய் சிக்காம், நான் தான் ஜம்பு பேசுறேன். என்ன விஷயம்? அபு சலி சென்னை வந்துட்டாரா? எங்க தங்கி இருக்காரு? சரி, ஜெய் சிக்காம், ஜெய் சிக்காம். ரேடியோல பேச்சு. யாரோட பேசினா? கள்ளக்கடத்தல் ஆசாமிகளோட. தலைவன் அபுசரி வர்றானா? என்னங்க? என்ன ட்ரில் மாஸ்டர்? அடே ஜோதி, நம்ம ஆளு. பயப்படாது. நான் உங்களை ஒருத்தர் பார்க்கலான்னு வந்தேன். நீங்க ரெட்டையரா காய்ச்சி அளிக்கிறீங்களே. நீங்க மர்ம மாளிகையில இருந்து அந்த இவனோட புறப்பட்டு வர்றத பார்த்தேன். அதனாலதான் பின்னாலேயே ஃபாலோ பண்ண. எப்படி சிஐடி வேலை? இது என்ன கையில வேலைன்னு? இது வந்து இது நம்ம போகும்போதே பேசிட்டு போவோம். இங்க நிக்க கூடாது. மனோ, மனோ, ரெண்டு கைதிகளை கூட்டி வந்திருக்கேன். யாருங்க? ஐயா, நம்ம ட்ரில் மாஸ்டர் வரல.
வாங்க வாங்க என்னங்க கையில விலங்கெல்லாம் போட்டிருக்காங்களே. இந்த கதையெல்லாம் இப்ப பெரிய தகராறெல்லாம் வந்து முடிச்சு போச்சு. நீ போய் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் டிஃபன் தயார் பண்ணி சீக்கிரம். இது யார் வீடு? இது எவ்வளவு? அந்த வீடு என்னாச்சு? அந்த வீட்டுல தம்பி உங்களை வச்சு இருந்தா எல்லாரும் வந்து தேடுறாங்க, கண்டுபிடிச்சுன்னு போடுவாங்க, அப்புறம் உங்களை பிடிச்சுன்னு போடுவாங்க. அதனாலதான் அவனும் வாடகை அடிக்கடி கேட்கறான். அயோக்கிய பையன் மாசம் கொடுக்கணும்ன்றான். நம்மளால முடியாது. அதனாலதான் ஊருக்கு இந்த பக்கம் வந்து இங்க பிடிச்ச இதை பாருங்க, இந்த கொல்லப்புறத்துல பிடிச்சிருக்கேன். அங்க நீங்க தண்டிட்டு யாருக்கும் தெரியாது. போங்க. ரொம்ப நன்றி. அங்க இருக்கு. போ, நான் டிஃபன் கொண்டாடுறேன். வாடி வாடி வா, சீக்கிரம் பரமாறு. எங்கிட்ட வச்சுட்டியா? போடு பாய போடு போடு. உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா சாப்பிடணும். நல்ல இட்லி சட்னி தொட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மெதுவோட நாங்க எப்படி நன்றி சொல்றேன்? என்னத்த நன்றி? இட்லிக்கு போய் நன்றி சொல். எனக்கு என்னத்துக்கு நன்றி? ரொம்ப கடமை உணர்ச்சி உண்டு. ஏன் சார், இங்க ஸ்பூன் இருக்குமா? ஓஹோ, கை தகராறோ? ஸ்பூன் எதுக்கு ஆயத்துல சாப்பிடுறீங்க? நான் வேணா கையில தொட்டு தர சாப்பிடுங்களேன். பிடிக்காது. சொல்லி தருவோம், அதெல்லாம் சொல்லி தருவோம். சாப்பிடுவா. நீங்க எந்திரிக்க, அவங்க சாப்பிடுவாங்க. இல்ல, அவருக்கா சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பசிக்கல? பசிக்குது. சாப்பிடவும் வேணும். பின்ன சாப்பிடுங்களேன். சொல்லுவாங்க, கடன் வாங்கி பட்டினி, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி. அந்த கதை போல இருக்கு நம்ம கதை. நல்ல சாப்பாடு இருக்கு, பசியும் இருக்கு, சாப்பிட முடியலையே. போதும் கேளு, சாப்பிடுங்க. சாப்பிடுறா? சாப்பிட்டுமா? இப்ப சாப்பிடுவேன். என்னங்க இது? இது என்ன சாப்பிடுறது? ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, முன்னொரு விஷயம் நடந்தது, அதை நினைச்சா சிரிக்க வந்துருச்சு. என்ன நடந்தது? நான் ஒரு இடியட், நீ ஒரு டிஸ்டில் இடியட் சொல்லிட்டோமே, ரொம்ப பொறுத்த நமக்கு. ஜம்புவுக்கு மூளையே இல்லை. நீங்க நம்ம கைக்கு விலங்கு போட்டானே, உன் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டத்தில் என்று சொல்லக்கூடாது? உங்க குறும்பு உங்களை விட்டு எங்க போகும்? ஏன் போகணும்? இது அடே அதுக்கு இல்ல, சாரி. அம்மா எப்பா இரு. நல்லா இருக்கு. இதுதான் உங்க நேர்மையா? என்னது? நிராதரவா தூங்குற ஒரு பெண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? ஜோதி, தூங்கிட்டு இருக்கும் போது உனக்கு தெரியாம உன் கை என் மேல பட்டுருச்சு.
உன் தூக்கத்தை கலைக்காம அப்படி பக்குவமா இப்படி எடுத்து வைக்க. இது ஏன் தப்பா? பின்ன ஏன் தப்பா? ஆஹா, இந்த பாரு, இதோட தப்பு. அது சரி, இப்ப தூங்கணுமே, என்ன செய்யறது? என்ன செய்யறது? பெஸ்ட் ஐடியா. என்ன என்ன? எப்படி நம்ம ஐடியா? புண்ணிய கோடி அவங்க சம்சாரம் இருக்காங்களே, அவங்க நல்லா இருக்கணும். அவ அவ நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. அவ இந்த காலத்துல சொந்தக்காரங்க கூட இப்படி உதவி செய்ய மாட்டாங்க. அவ அவ ஆபத்துல இருந்து காப்பாத்துனாங்க. தங்க இடம் கொடுத்திருக்காங்க. ஆமா சாப்பாடே போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. என்னங்க என்ன ஆமா ஆமா அன்கிட்ட அவ என்னை இப்படி நிக்க வச்சு விட்டு நீ கேள்வி கேட்டா நான் ஆபாட் சொல்லாம எப்படி சொல்லுவேன்? என்ன இரு 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 இரு. என்ன இல்ல ஐடியா ஐடியா ஐடியா. கொஞ்சம் அப்படி இரு. ஐயோ கை வலிக்குதுங்க. என்னங்க நீங்க விடுங்க. ஐயோ அட இரு. இரு இரு. ஐயோ என்னங்க இது விடுதலை கிடைக்க போகுது. கை என்னது? விடுங்க. விடுதலை விடுதலை விடுதலை. இரு கொஞ்சம். இரு இரு. கை என்னது? ஆஹா, கண்ணு போனாலும் வராது. இருங்க இருங்க, ஒரு ஐடியா. என்ன? இரு இரு. அது முடியாது. பரவாயில்ல. ஜம்பு தானே இதை போட்டான். ஆமா. இது இப்படியே இருக்கட்டும். ஏன்? அம்மா நீ சோப் தேய்ச்சுக்கல. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா. இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா. வாலிபமா. பனியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா.
பனியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கனியா இசையில்லாத முத்தமிழா பனியில்லாத மார்கழியா படையில்